வணக்கம். நாம அந்த பாடம் 32ன்னு சொல்லக்கூடிய பாடம் 32 பெயர் உரிச்சொல் அட்ஜெக்டிவ்ஸ் விசேஷங்க அந்த பாடத்துல தொடர்ந்து வாக்கியங்கள் பார்த்துட்டு வரோம். இப்போ இன்னைக்கு புதுசா சில வாக்கியங்களை நாம படிக்க போறோம். தொடர்ந்து உங்களுடைய அமோகமான ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்க சொந்தக்காரங்க, பக்கத்து வீடு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. ஒரு ஹிந்தி அவர்களுக்கு ஒரு நல்ல முறையில் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு உபயோகமான இருக்கு. தொடர்ந்து ஆதரவு தாங்க. நாம் இன்னைக்கு இந்த பாடத்தில் உள்ள மேலும் சில வாக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் வாக்கியம் இதில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது, சடக் கே தோனோ கினாரே ஃபுட்பாத் ஹே. ஃபுட்பாத் 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 அது ஒரு ஆங்கில வார்த்தை. ஹிந்தி நம்மளும் தமிழில் பேசும்போது அப்படி செய்யறோம்ல, சில இடத்துல ஆங்கில வார்த்தையை நுழைச்சு பேசுகிற மாதிரி ஹிந்திலையும் பேச வேண்டியதானே. நமக்கு ஏதாவது திடீர்னு ஒரு ஹிந்தி வார்த்தை தெரியலன்னா அதில் ஒரு ஆங்கில வார்த்தை போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதான் எல்லா மொழியும் கலப்படாயிட்டேன். ரைட், ஓகே. இப்போ பாருங்க, சடக்கு கே கே தோனோ கினாரே. சடக்கு நம்ம படித்த வார்த்தை தான். சாலை, இன் கே இன் அது உடைய. அப்போ சாலையின் தோனோ கினாரே. கினாரே நம்ம படித்தோம். கினாரேன்னு என்னது? ஓரமாக, புறமாக. நதியா இருந்தா நதிக்கரை, கடலா இருந்தா கடல் கரை, அப்படி சொல்லிக்கலாம். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஓரம்ங்கிற படிச்சோம். தோ அப்படின்னா என்னது? இரண்டு. தோனோ இரண்டு பக்கமும், இரண்டு ஓரமும், இரண்டு புறமும். அப்ப இந்த கினாரைக்கு பாருங்க, பக்கம், ஓரம், புறம், எதுவானாலும் இந்த இடத்துல பயன்படும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மீனிங். ஓரம்னாலும் பக்கம்னாலும் அந்த அர்த்தம் ஒன்றா வருதுனால அது நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்ப சடக்கு கே தோனோ கினாரே, சாலையின் இரு புறமும், சாலையின் இரண்டு பக்கங்களும். ஃபுட்பாத் ஹே, நடைபாதை. நடைபாதை, எல்லாரும் அந்த நடந்து போறதுக்குன்னு ஒரு மேடை அமைச்சிருப்பாங்கல்ல, அதுதான் அந்த ஃபுட்பாத். பாத் இக் காற்று விட்டு. அப்போ सड़क के दोनों किनारे फुटपाथ हैं. प्लेटफॉर्म्स आर ऑन दी बोथ साइड्स ऑफ दी रोड. ரோடுனுடைய இருபக்கமும் நடைபாதை இருக்கின்றன. அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாமா? लोग फुटपाथ से चलते हैं. लोग மக்கள், சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்கும் அந்த மக்கள்ங்கிறதுக்கு லோக். நடைபாதை வழியாக, நடைபாதை மூலமாக, நடைபாதையின் ஊடாக. இந்த சேக்கு எக்கச்சக்க அர்த்தம் நம்ம படிச்சிருக்கோம். இருந்து, உடன், ஓடு, கொண்டு, விட, முதல், எக்கச்சக்கம் படிச்சிருக்கோம். இந்த இடத்துல என்ன வருது? நடைபாதை வழியாக, நடைபாதை மூலமாக, நடைபாதையோடு, எல்லாம் சொல்லலாம். அப்போ மக்கள் நடைபாதை மூலம் நடக்கின்றனர், நடைபாதை வழியாக நடக்கின்றனர். சேனா அந்த அதன் மூலமாகங்கிற மாதிரி அர்த்தத்துல இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ மக்கள் ஃபுட்பாத் சே சல்தே ஹே. புள்ளி வைக்கின்றன. மக்கள்ங்கிறதுக்கு சல்தே ப்ளூரல் காமிச்சிருக்கோமா? அப்போ மக்கள் நடைபாதை வழியாக செல்கின்றனர், நடைபாதை மூலமாக செல்கின்றனர், நடைபாதையோடு செல்கின்றனர். அதனால அதுக்கு அந்த சேக்கு பயன்படுத்திக்கலாம். சே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பீப்புள்ஸ் ஆர் கோயிங் ஆன் தி பிளாட்ஃபார்ம்ஸ். மக்கள் பிளாட்ஃபார்ம் மேலே சென்று கொண்டிருக்கிறார், போகிறார், சென்று கொண்டிருக்கிறார். ப்ரெசண்ட் கண்டினியூஸ் சொன்னால் நம்ம இல்லை, இது வெறும் ப்ரெசன்டென்ஸில் தான் இருக்கு. அப்போது லோக் ஃபுட்பாத் சே சல்தே ஹே, மக்கள் நடைபாதை வழியாக செல்கிறார்கள். பீப்புள்ஸ் ஆர் கோயிங் ஆன் தி பிளாட்ஃபார்ம்ஸ். அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். गांवों में छोटे छोटे रास्ते ही होते हैं. गांवों में, गांव गांव கிராமம் படிச்சுக்கோ. மே வந்ததுனால ப்ளூரல்ல ஓங்கு மாத்திரை சேர்க்கணும். நம்ம நிறைய பாடத்தில் ஒவ்வொரு தடவை அதை பற்றி படிச்சுக்கிட்டே வரோம். பின்னால் ஒரு வேற்றுமை பொருள் வந்தால் ப்ளூரல் வந்து ஏ மாத்திரையிலேருந்து ஓங்கு மாத்திரையாக மாறும். லடுக்கி. ஆனால் அது பின்னால் ஏதாவது பெண்களிடம் இருந்து லடுக்கியோ சே அப்படி மாறும்.
ஆக்சுவலாக லடிக்கியோட ப்ளூரல் என்னது? லடிக்கிங்கிறது குறிலா மாறும். லடிக்கி யான் கியான் லடிக்கியான். ஆனால் பின்னால இருந்து பெண்களிடம் இருந்து குழந்தைகளிடம் இருந்து அப்படின்னா சே வந்துட்டு பின்னால வேற்றுமை உறுப்பு வந்துட்டுனா அப்போ லடிக்கியோ சே. இது நல்லா நினைவு வச்சுக்கோங்க. பின்னால ஐ ஆல் கோ இன்னது கண்ணுக்கு சம்பந்தமான வேற்றுமை உருவம் வந்தா ப்ளூரல்ல ஓங்க மாத்திரை போடணும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அப்போ गांवों छोटे छोटे रास्ते ही होते हैं. ஈ சொல்லணும். ராஸ்தே ஹீ அப்படி சொல்லாம ஈ சத்தம் தான் கேட்கணும். நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஹாவோட சவுண்ட் ரொம்ப குறைச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கிராமங்களில் சின்ன சின்ன சிறிய சிறிய குட்டி குட்டி ஒடுங்கிய நெறி நெறி குறுகலான என்னன்னாலும் இதுக்கு அர்த்தம் செஞ்சுக்கலாம். இந்த இடத்துல சோட்டை சோட்டைங்கிறதுக்கு இந்த ராஸ்தையை வச்சு இதுக்கு மீனிங் நிறைய பண்ணலாம். சின்ன சின்ன சொல்லிக்கலாம், குறுகலான சொல்லிக்கலாம், ஒடுங்கிய சொல்லிக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் அந்த வழிங்கிறதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதுக்கு மீனிங் பண்ணிக்கலாம். அப்போ गांवों छोटे छोटे रास्ते ही होते हैं அமைந்திருக்கின்றன இருக்கின்றன அமைந்திருக்கின்றன होते हैं रास्ते ही होते हैं होते हैं ஹோ ஆகி இருக்கிறது அமைந்திருக்கிறது இருக்கிறது எல்லாத்துக்கும் அது வரும். அந்த சென்டென்ஸில் அந்த பயன்படுத்தும் போது ஹோத்தேஹே குஷ் ஹோத்தேஹே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கா மகிழ்ச்சி அடைகிறார்கள் அந்த மாதிரிக்கு அது பயன்படுத்தலாம். அப்போ ஒன்லி ஸ்மால் வேஸ் ஆர் இன் தி வில்லேஜஸ். ஒன்லி ஸ்மால் வேஜஸ் ஆர் இன் தி வில்லேஜஸ். சின்ன சின்ன பாதைகள் தான் கிராமங்களில் இருக்கிறது. ஒன்லி அந்த ஹீங்கிறதுக்கு ஒன்லி தமிழ் என்னது? தான். சின்ன சின்ன பாதைகள் தான் சின்ன சின்ன வழிகள் தான் கிராமங்களில் இருக்கின்றன. அப்போ அந்த தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹீ இங்கிலீஷில் அந்த ஒன்லிங்கிறது இங்கே வந்து பாரு. சரி, அடுத்த வாக்கியம் போலாமா? गांवों की रास्तों पर நம்ம சொன்னோம் பர் அந்த வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. ஐயால் குயின்னது கண்கிற மாதிரி அந்த வேற்றுமை உறுப்பு. அப்போ கிராமங்களின் இன் ராஸ்தோம் பர் பாதைகளின் ஹமேஷா ஹமேஷா ஆல்வேஸ் எப்பொழுதும் கிராமங்களின் பாதைகளில் எப்போதும் காய் பயல் பசுமாடு காளமாடு பசு காளை பேடு பக்ரி செம்மறியாடு வெள்ளாடு பேடு பக்ரி பேஸ் எரும மாடு திட்டுற மாதிரி இல்லை அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பேஸ் வகைர நம்ம படிச்சிருக்கோம். வகைர முதலிய ஆகிய முதலான இதெல்லாம் எதுக்கு போகிறது? घूमते रहते हैं घूमते रहते हैं घूमते रहते हैं रहते हैं रखते हैं சொல்லக்கூடாது रहते हैं. அப்போ गांवों की रास्तों पर கிராமங்களின் பாதைகளில் கிராமங்களின் தெருக்களில் எதுவாலும் சொல்லிக்கோங்க. தெருங்கிறதுக்கு ஒரு தனி வேர்டு இருக்கு. இருந்தாலும் கிராமங்களில் அது தெருன்னு சொல்ற மாதிரி நம்ம பாதைகளில் வழிகளில் ஹமேஷா எப்போதும் ஆல்வேஸ் பசு காளை வெள்ளாடு செம்மறியாடு எரும மாடு முதலியவைகள் சுற்றி கொண்டிருக்கின்றன. எருமைகள் சொல்லிட்டு எருமை மாடு சொல்லுது திட்ட மாதிரி இருந்துட்டு எருமைகள் முதலிய சுற்றி திரிகின்றன. கூமத்தே ரேத்தேன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் அது அங்கங்க அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கு சொல்லலாம். அப்போ गांवों की रास्तों पर हमेशा गाय बैल भेड़ बकरी भैंस बहरा घूमते रहते हैं. Cow, bullock, goats, buffaloes are always rounding on the ways of the villages. வில்லேஜோட கிராமங்களோட பாதைகளை பூரா ஆடு மாடு கோழி பண்ணிங்கிற மாதிரி ஒரு செய்கிறதுனால எழுதிட்டே போகலாம். உதாரணத்துக்காக உங்களுக்கு ஒரு சிலதை கொடுத்துருக்கோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் நல்ல சென்டென்ஸுகளை நல்லா படித்து பாருங்கள். இன்னும் நிறைய உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தாலே ஒரு சில வாக்கியங்கள் நம்ம தொடர்ந்து வருது. நம்ம தொடர்ந்து வாக்கியங்கள் பார்த்துட்டு வரோம். அடுத்த வாக்கியம் என்னன்னா தும் பூக்கே ஆத்மீ கோ கானா தோ. நீங்கள் அப்ப நீங்கள் வந்தா தோ ஏன்னா கொடு. தே அப்படின்னா கொடு. தே அப்படிங்கிற கொடு வந்து கொடுங்கள். தேவோன்னு வராது தோன்னு வரும்னு நம்ம படிச்சோம். லே லோன்னு மாறும். லேனா என்னது? எடு.
எடுங்களுக்கு லேவோ வராது, லோ. அதே மாதிரி தான் இந்த இடத்துல தேங்கிற கொடு வந்து தும் வந்ததுனால தோ கொடுங்கள், நீங்கள் கொடுங்கள், இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம். அதுக்கப்புறம் உள்ள பார்க்கலாம். தும் பூக்கே, பசியுள்ள, ரொம்ப பசியா இருக்கக்கூடிய, பசியோடு இருப்பவர்களுக்கு, ஆத்மீகோ, பசியோடு உள்ளவர்களுக்கு, பசியோடு உள்ள மனிதர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு, ஆத்மீகோனா மனிதர்களுக்கு, அது கண்டிப்பா அப்படின்னு தேவையில்லை, நீங்கள் பசியுள்ள மனிதருக்கு உணவு கொடுங்கள். யூ கேன் கிவ் ஃபுட்ஸ் டு ஹங்க்ரி பீப்புள்ஸ், பசியா இருக்கவங்களுக்கு உணவு கொடுங்கள். அடுத்தது பார்க்கலாம் பாருங்க. பியாசே கோ பானி தோ. பியாசே நம்ம படிச்சோம், பியாசா பியாசே பியாசி, தாகமுள்ள, தாகமா இருக்கக்கூடிய, கோ இக்கு, தாகமுள்ளவனுக்கு, தாகமுள்ளவருக்கு எதுனாலும் சொல்லிக்கலாம். பியாசே கோ பானி தோ, தண்ணி கொடுங்கள். அப்போ தாகம், பியாசோம் கோ போடலாமான இந்த பியாசேங்கிறது, இந்த பியாசா பியாசே பியாசிங்கிறதே போட்டாலே போதுமானது. பியாசே கோ பானி தோ இதெல்லாம் ஒரு கட்டளை வாக்கியம். தாகமுள்ளவருக்கு தண்ணி கொடுங்கள். கிவ் வாட்டர் டு த thirsty people. thirsty, தாகமுள்ள, கிவ் வாட்டர் டு த thirsty peoples. தாகமுள்ளவனுக்கு தண்ணீர் கொடுங்கள். பியாசே கோ பானி தோ, தோ சொல்ல சொல், தோ. அடுத்த வாக்கியம் போலாம். நங்கே கோ கப்படா தோ. நங்கே அப்படின்னா என்னன்னா ட்ரெஸ் இல்லாத, ட்ரெஸ் இல்லாத வித்தவுட் ட்ரெஸ் அப்படி சொல்லக்கூடாது. கிழிஞ்சு விழிஞ்சு போன, ரொம்ப அழுக்கா பட, அடுத்த ட்ரெஸ் இல்லாத, அந்த மாதிரி உள்ள நங்கே கோ கப்படா தோ, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுங்கள், துணிமணி கொடுங்க. கப்படாங்கிறதுக்கு ஆடை, துணிமணி, ட்ரெஸ்ஸுக்கு ஆங்கிலத்தில் சொல்றதுக்கு கப்படாங்கிறது. அப்போ ஆடை இல்லாதவருக்கு, நங்கேனாலே அந்த சேம் மீனிங், ஆடையற்ற, ஆடை இல்லாதங்கிறது நங்கே, ஒன்று மணியாத நம்ம படிச்சோம் அந்த பாடத்துல. அது இங்கே வந்து ஆடையற்றவர்களுக்கு, ஆடையற்ற ரொம்ப கிழிஞ்சு கிழிஞ்சு போன, அடுத்த மாத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லாத அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நங்கேக்கோ கப்படாதோ, ஆடை கொடுங்கள், உடை கொடுங்கள், துணிமணி கொடுங்க, அந்த மாதிரி. கிவ் ட்ரெஸ்ஸஸ், கிவ் ட்ரெஸ் டு ட்ரெஸ்லெஸ் பீப்புள்ஸ், ஆடையற்ற மனிதர்களுக்கு ஆடை கொடுங்க. அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். பாரத் கே गांवों में, பாரத் கே गांवों, பெரிய போட்டிருக்கு, गांवों में आज भूखे और नंगे कम होते जा रहे हैं. இந்தியாவின், பாரதத்தின் கிராமங்களில், ஆஜ் டுடே, இன்று, நவடேஸ் இப்பொழுது, தற்பொழுது, தற்சமயம், எதனால இதுக்கு அர்த்தம் கொடுக்கலாம். ஆஜ்னா இன்றுதான், ஆனா அந்த வாக்கியத்தில் அமைக்கும் போது இன்று, இப்பொழுது, தற்சமயம், இக்காலங்களில், இந்த சமயங்களில், எதுனால அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்போ பாரத்துக்கே காவமே, இந்திய கிராமங்களில், ஆஜ் நவடேஸ் தற்சமயம், பூக்கே அவரு நங்கே, பசியுள்ள மனிதர்கள், ஆடையற்ற மனிதர்கள், கம் ஓதே ஜா ரஹே ஹேன், குறைஞ்சிக்கிட்டே போறாங்கன்னு என்ன அர்த்தம். நாடு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு, பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைச்சிட்டு இருக்கு. நல்லா தெரியும் உங்களுக்கு. நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒவ்வொரு வீட்லயும் வந்து தர்மம் எடுக்க வருவாங்க. அம்மா சாப்பாடு தாங்கம்மா, பழைய சோறு இருந்தா கொடுங்கம்மா, அப்படிலாம் கேட்பாங்க. இன்னைக்கு எந்த ஊர்லயும், இந்தியாவில் எந்த ஊர்லயும் சாப்பாடு தாங்கம்மா, பழைய சோறு தாங்கம்மா, இல்லை வடநாட்டில் போய் ரொட்டி தாங்கம்மான்னு கேட்குற ஆள் இல்லை. என்ன, பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாங்க அவங்க. எந்த தொழில்னா என்னென்ன, இப்போ சாலைகளில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளெல்லாம் பிறக்கி அதே ஒரு நாளைக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வேலைக்கு அவங்களுக்கு இந்த ரொம்ப கஷ்டப்பட்டதில் ஒரு காலத்தில் தர்மமே எடுத்து தான் அவங்க வாழ்க்கை. நல்ல உலகத்தில் இருந்தாலும் அவங்க பழகியிருப்பாங்க. அவங்க குடும்ப தொழிலே தர்மம் எடுக்கிற தொழில். சில சமூகங்கள் கூட, நான் எங்கள் வீட்டுக்கு அடுத்தாலெல்லாம் ஒரு அந்த மாதிரி ஒரு சமுதாயமே இருந்தாங்க. அவங்க பேருக்கு அதுக்கு ஒரு அதை சொல்லக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு சமுதாயமே இருந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு என்னென்னா எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க.
காலையிலேருந்து மத்தியானத்தில் சாயங்காலம் பூரா தர்மம் தான் எடுப்பாங்க. அவங்க ஆனால் சொந்த வீடெல்லாம் ஒரு குடிசெல்லாம் வீடெல்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் அதெல்லாம் விற்றுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் யாருமே இப்போ அந்த தர்ம தொழில் செய்யலை. ஏதோ தொழில் செய்கிறாங்க. அப்போ இது வந்து உண்மையாக நிரூபிக்கப்பட்டது. என்னது? இந்திய கிராமங்களில் இன்று பசியோடு இருப்பவர்களுக்கும் ஆடை இல்லாமல் இருப்பவர்களும் குறைந்து கொண்டிருக்கின்றனர். அதாவது அவங்கெல்லாம் மேலே டெவலப் ஆகி வந்துட்டு இருக்காங்க. பாரத்துக்கே गांवों ஆஜ் பூக்கே और நங்கே கம் ஹோதே ஜா ரஹே ஹே. இந்திய கிராமங்களில் இன்று பசியோடு உள்ளவர்களும் ஆடை இல்லாமல் இருப்பவர்கள் குறைந்து கொண்டே செல்கின்றனர். கம் ஹோதே ஜா ரஹே ஹே. மழை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ பாரி கம் ஹோதே ஜா ரஹே. மழை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. தாம் கம் ஹோதே ஜா ரஹே. விலை குறைஞ்சிக்கிட்டே கம் ஹோதே ஜா ரஹே. இந்த மேடை இங்கே நிறைய அப்படி சொல்லி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். தங்க விலை இன்னைக்கு கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ ஜாதா ஹோதே ஜா ரஹே. அதிகமாக இது அதிக ஹோதே ஜா ரஹே. அதிக் அதிக் ஜாதா ஊஞ்சா உயர்ந்து கொண்டே செல்கிறது. ஊஞ்சா ஹோதே ஜா ரஹே சொல்லலாம். அப்போ உயர்ந்து கொண்டே ஜாது குறைந்து கொண்டே செல்கிறதுங்கிறதுக்கு இந்த வாக்கியத்தில் உங்களுக்கு ஒரு கம் ஹோதே ஜா ரஹே. இது கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் நிறைய பேசும்போது உபயோகிக்கக்கூடிய ஒரு இடம் இது. கம் ஹோதே ஜா ரஹே. குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, அதாவது இல்லாமல் ஆகிக்கொண்டிருக்கிறங்கிற அந்த அர்த்தத்தில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ டுடே இன் இந்தியன் வில்லேஜஸ் ஹங்க்ரி அண்ட் ட்ரெஸ்லெஸ் பீப்புள்ஸ் ஆர் ரெடியூசிங். அதெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்காங்க. குறைஞ்ச எண்ணிக்கையில் குறைஞ்சி போச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லாத சொல்லப்போனால் நில்லுன்னு ஆயிடுச்சு. யாருமே இன்னைக்கு யாரும் இல்லை. ரொம்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பசியோடு அப்படிங்கிற மாதிரி நிலைமை இல்லை. உழைக்கவே இல்லாமல் யார் இருந்தாலும் அவனுக்கு பசி இருக்கத்தான் செய்யும். அது ஒன்றும் செய்ய முடியாது. உழைக்கணும். உழைச்சி யாருமே பசியோடு இல்லை. அந்த அளவுக்கு இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு. அடுத்தது பார்க்கலாம். ராமு கே மைலி கப்படே தோத்தி ஹே. கப்படே கோ போடலாமா? போடலாம். போடாட்டாலும் அந்த அர்த்தத்தில் சரிதான். என்னது பாருங்க, அவன் அல்லது அவள். ஏன் சார் அவள் சொல்றீங்கன்னா இங்கே வந்து தோத்தின்னு வந்துட்டு இந்த இடத்த வச்சு தான் இது அவளுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ தோத்தாகன்னு வந்ததுன்னா துவைக்கிறான். இங்க தோத்தி ஹே வந்திருக்கு, சிங்குலர் தான். அவள் அவள் ராமுவின் அழுக்கான மைலின்னு என்னது? அழுக்கான கந்தான்னு ஒரு வேர்டு படிச்சோம். அதுக்கு இன்னொரு வார்த்தை கூட மைலின்னு சொல்லுவோம். அழுக்கானன்னு அர்த்தம். அழுக்கான ஆடை துவைக்கிறாள். ஆடைங்கிறதுக்கு ஐ போடலாமா? போட்டாலும் தப்பு இல்லை, போடாட்டாலும் அந்த வாக்கியம். அவள் என்ன செய்யறா? துணி துவைக்கா. நம்ம பேச்சு வழக்கு சொல்றோம்ல, துணியை துவைக்கிறாள் அப்படின்னு சொல்ல போறது. பேச்சு வழக்குல நீங்க நிறைய அந்த ஐயாளுக்கு இன்னதர்கள் சில சமயம் சேர்க்கலாம், சில சமயம் சேர்க்காட்டாலும் அர்த்தம் வந்துடும். அதே மாதிரி தான் இது. ராமுக்கே மைலி கப்படே தோத்தி ஹே. அவள் ராமுவின் அழுக்கான ஆடையை. அழுக்கான எங்க சார்? மைலினாலே அழுக்கு, அழுக்கான சென்டென்ஸ் அமைக்கும் போது வந்துருமே. அப்போ she is washing ராமூஸ் டர்ட்டி ட்ரெஸ்ஸஸ். அழுக்கான ஆடையை துவைக்கிறாள். அவள் ராமுவின் அழுக்கான ஆடையை துவைக்கிறாள். அடுத்தது பாருங்க, லோட்டைமே பாணி பிவோ. நம்ம குடி அதுக்கு என்ன படித்தோம்? பீன்னு படித்தோம். ஆனால் அது தும்மு வந்தால் ஓ சேர்க்கணும் படிக்கும்போது பீங்கிறது பி அப்படி மாறும். அப்போ நெடில் குறிலாம் மாறும். லோட்டே, லோட்டா நம்ம தமிழில் கூட சொல்லுவோம்ல லோட்டா, அதே மாதிரி தான். லோட்டையுமே கப்பில், மக்கில், ஜக்கில் என்னன்னாலும் சொல்லிக்கலாம். லோட்டையுமே பாணி பிவோ. தண்ணீர் குடியுங்கள். ட்ரிங்க் வாட்டர் இன் தி கப். இதோட இந்த பாடத்தில் வந்து நம்ம வாக்கியங்கள் படிச்சிருக்கோம். நிறைய இதை நீங்கள் மாறி மாறி படித்து இதை மாதிரி நிறைய உங்களுடைய பேச்சிலையும் நீங்கள் நிறைய சொல்லி பாருங்கள். அடுத்து இந்த பாடத்தில் இவ்வளோ நாள் படித்ததோட பயிற்சி பார்க்கலாம்.